கார்த்திகை தீபம் சீரியல் ஜனவரி 23 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்தி ஆஃபீஸில் உட்காந்து சிதம்பரம் பேசின எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. அதே இப்படி என் கம்பெனிக்கு பாட வரும்போது மட்டும் முகத்தை மறைக்காமல் வராங்க, ஆனால் உன் கம்பெனிக்கு பாட வரும்போது மட்டும் முகத்தை மறைச்சிட்டு வராங்க. இதில் ஏதோ ஒரு சதி இருக்குன்னு உனக்கு தெரியலையா? உன்கிட்ட மட்டும் அவங்க முகத்தை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அது உனக்கு புரியலையா அப்படின்னு சொன்னதெல்லாம் அப்படியே கார்த்தி யோசிச்சு பார்த்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக ராஜா வராங்க. ராஜா கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ராஜாவும் ஆமாம் மாப்பிள்ள, எதுக்காக பல்லவி உன்கிட்ட மட்டும் முகத்தை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இதை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த விஷயம் தெரிஞ்ச 3 பேர் ரூபஸ்ரீ, சிதம்பரம், அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் இன்ஜினியர், இவங்க 3 பேர் தான். கண்டிப்பாக ரூபஸ்ரீ இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிதம்பரம் என்ன கண்டுபிடிக்க சொல்லி சவால் விட்டுருக்காரு. அடுத்ததாக சவுண்ட் இன்ஜினியர் மட்டும்தான் இந்த விஷயம் தெரிஞ்ச ஆள். நம்ம உடனே அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஆள் இல்லைங்கன்னதும் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, சவுண்ட் இன்ஜினியரை பார்க்கணுங்கிறாங்க, அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னு சொல்ல, உடனே கார்த்தி, ராஜா 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே அவங்க ஒய்ஃப் நின்று ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ஆச்சுங்க அப்படின்னு கார்த்தி சவுண்ட் இன்ஜினியர் ஒய்ஃப் கிட்டே கேட்கவும், அந்த சிதம்பரம் பண்ண வேலை தான் தம்பி இதெல்லாம். பல்லவி வந்து அவர் கம்பெனிக்கு பாடினார்ல, அந்த விஷயத்த இவர் தானே உங்ககிட்ட வந்து சொன்னார். அதனால தான் ஆளுங்களை வச்சு அந்த சிதம்பரம் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டார் தம்பி அப்படின்னு சொல்லவும், எனக்காக ஹெல்ப் பண்ண போய் இவருக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு, சரி இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு கார்த்திக் கொஞ்சம் பணத்தை எடுத்து சவுண்ட் இன்ஜினியர் ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க வேணான்னு மறுக்கவும், இல்லைங்க வச்சுக்கோங்க, வேறு ஏதாவது ஹெல்ப் வேணாலும் எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி, ராஜா 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ என்ன மாப்பிள்ள பண்ணுறது, விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆள் இவர் தான், இவரும் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, சரி வேறு ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூபஸ்ரீ வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே ஆஃபீஸில் ராஜா, கார்த்தி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆசிரமத்துலேருந்து சிஸ்டர் ஒருத்தவங்க வராங்க. எங்கள் ஆசிரமத்தில் 25வது ஆண்டு விழா கொண்டாடுறோம் தம்பி, அதுக்காக உங்கள் கம்பெனிக்கு பாடினாங்களே பல்லவி, அவங்க வந்து எங்களுக்காக பாடினா ரொம்பவே சந்தோஷப்படுவோம். எங்கள் குழந்தைங்க அந்த பாட்டை ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. அவங்க எப்படியாவது இந்த விழாவில் வந்து பாடணும் தம்பி அப்படின்னு கேட்க, சரிங்க நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க. அந்த ஆண்டு விழா அன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை ரெடி பண்ணுங்க, அதுக்கான செலவை எல்லாத்தையும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், சிஸ்டர் அங்கேருந்து ரொம்பவே ஹாப்பியாக கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜா, கார்த்தி 2 பேரும் பிளான் பண்ணி, ராஜா வந்து ரூபஸ்ரீயோட பாட்டியை பணத்தை காட்டி அவங்க வர வழியில எல்லாம் அப்படியே 100 ரூபா நோட்டாக போட்டு அவங்கள கடத்திட்டு வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் கார்த்தி ரூபஸ்ரீயோட வீட்டுக்கு போகிறாங்க. என்னம்மா ரூபஸ்ரீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, சார் நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் நீங்கள் எதுக்காக திரும்ப திரும்ப வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், ஆனால் அந்த பல்லவி யாருங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிடு அப்படின்னு கேட்கவும், இல்லை நான் சொல்ல மாட்டேங்கிறாங்க ரூபா. சரி சரி உன் மொபைல் ஆன் பண்ணி ஒரு வீடியோ வந்திருக்கு, அதை பாரு அப்படின்னு சொல்ல ரூபஸ்ரீயும் அதை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே ராஜா கிட்ட ரூபஸ்ரீயோட பாட்டி மாட்டிகிட்ருக்காங்க. என்னம்மா ரூபஸ்ரீ, நாங்கள் சொல்கிறது மட்டும் நீ கேட்கலன்னா உங்கள் பாட்டி இந்த பெட்ரோலில் எரிஞ்சு அப்படியே தந்தூரி சிக்கன் மாதிரி ஆயிடுவாங்க, என்னம்மா அப்படின்னு ராஜா கேட்கவும், அச்சச்சோ வேணாங்க, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு ரூபஸ்ரீ அலறாங்க. சரி அப்படின்னா அன்னை தெரசா ஆசிரமத்தில் வந்து பல்லவி பாடணும், அதை நீ தான் அவங்கக்கிட்ட சொல்லி எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும், அது மட்டும் பண்ண போதும். ஆனால் நான் தான் இது ஏற்பாடு பண்ணியிருக்கேங்கிற விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது, அப்படி மட்டும் சொன்னேன்னா உன் பாட்டி அவ்வளோதான் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், ரூபஸ்ரீ அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. சரி மாப்பிள்ளை, இவங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதனால அவங்க பாட்டியை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுங்கிறாங்க கார்த்தி. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, என் பாட்டியை தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் எப்படியாவது அந்த பல்லவி அங்கே வந்து பாட வைக்கிறேங்க அப்படின்னு ரூபஸ்ரீ சொல்லவும், இதில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா என்னை பற்றி உனக்கு தெரியும், போன வாட்டி என்னை ஏமாத்தின மாதிரி இந்த வாட்டி ஏமாற்றணும்னு என்ன நினைக்காத, புரியுதா அப்படின்னு கார்த்தி வார்ன் பண்ணவும், சரி நான் கண்டிப்பாக பல்லவி எப்படியாவது பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபஸ்ரீ சொல்லிடுறாங்க. சரி எங்கள் பாட்டியை விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும், உங்கள் பாட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அங்கேயே சேஃபாக இருப்பாங்க, பல்லவி வந்து பாடிட்டு போகிற வரைக்கும் அவங்க அங்கே தான் இருப்பாங்க, இதில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா உங்கள் பாட்டியை கொளுத்திட வேண்டியது தான் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு ரூபஸ்ரீ சொல்கிறாங்க. கார்த்தி அந்த பக்கமாக கிளம்புனதும் ரூபா உடனே தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. அங்கே தீபாவும் மீனாட்சியும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மேடம் இன்றைக்கி ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்க, கார்த்திக் சார் எங்கேயோ காலையிலே கிளம்பி போயிட்டார், அதனால நானும் லீவ் போட்டேங்கிறாங்க தீபா. ரூபஸ்ரீ கால் பண்ணவும், இவ எதுக்காக கால் பண்ணிகிட்ருக்கா, நான் தான் பாட மாட்டேன் அன்றைக்கே சொல்லிட்டேன்ல அப்படின்னு தீபா சொல்ல, அதுக்குள்ளே ஃபோன் ரிங் ஆகி கட் ஆகிடுது. அடுத்த வாட்டி திரும்பவும் ரூபஸ்ரீ எப்படியாவது ஃபோன் எடுடி, அவசரத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு திட்டிக்கிட்டே கால் பண்ணிகிட்ருக்காங்க. செகண்ட் வாட்டி தீபா அட்டன் பண்ணுறாங்க. தீபா ப்ளீஸ் தீபா, ஒரே ஒரு வாட்டி எனக்காக வந்து பாடி கொடு ப்ளீஸ் தீபா அப்படின்னு பயங்கரமாக கெஞ்சுறாங்க. மேடம் முடியாது மேடம், நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல உங்களுக்கு வந்து பாட மாட்டேன்னு, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கிறாங்க தீபா. என்ன தீபா இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க, ப்ளீஸ் தீபா உங்கள் காலில் வேணாலும் விழற,
அப்படின்னு சொல்லவும் தீபா முடியவே முடியாதுங்கிறாங்க. நீ மட்டும் இப்போ வந்து பாடி கொடுக்கலன்னா நான் வந்து உங்கள் வீட்டில் எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்லிடுவேன். நீ என்னெல்லாம் பிரச்சனை பண்ணி வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. இப்போது கார்த்திக் சாருக்கு எதிராக கூட நீ போய் சிதம்பரம் கம்பெனியில் பாடிட்டு வந்திருக்க. அந்த விஷயம் வரைக்கும் நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு ரூபஸ்ரீ மிரட்டவும், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, உண்மையை வந்து சொல்லிக்கோங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது, நான் பாட மாட்டேங்கிறாங்க தீபா. தீபா ப்ளீஸ் தீபா புரிஞ்சுக்கோ, இவ்வளோ கெஞ்சுறன்ல, எனக்காக வந்து பாடி கொடுங்கிறாங்க ரூபஸ்ரீ. இன்னொரு பக்கம் ராஜா பாட்டிக்கிட்ட என்ன உன் பேத்தி கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடுவாளா, இல்லைன்னா நீ அவ்வளோதான் பாட்டி அப்படின்னு சொல்லவும், டே எனக்கு இன்னும் வயசே ஆகலடா, நான் இன்னும் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கிறாங்க பாட்டி. பாட்டி அது உன்னோட பேத்திக்கு புரியணும் இல்லைங்கிறாங்க ராஜா. ரூபஸ்ரீ எப்படியாவது என்னை காப்பாத்தடி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பாட்டி. கண்டிப்பாக தீபா ரூபஸ்ரீக்காக இல்லைன்னாலும் அந்த குழந்தைங்களுக்காகவாவது போய் பாடுவாங்க. அப்போ கார்த்திக் கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா கார்த்தி தான் பல்லவியை மாசாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ நாள் இந்த எபிசோடையெல்லாம் இழுத்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை கார்த்தி தீபா தான் பல்லவி அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சி அவங்கள ஏற்றுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.